வணக்கம். நமது போகரையா தமது 7000 மக்களுக்கு தருவதற்கு இது வேண்டும், இது மக்களுக்கு தேவையானது என்று பார்த்து ஆராய்ந்து பாடல்களாக தந்திருக்கிறார். இன்றைய காலம் போல பதிவிறக்கமோ நகலிறக்கமோ இல்லாத அன்றைய காலத்தில் தம் சீடர்களாலும் மாணாக்கர்களாலும் எழுதி பரவலாக்கப்பட்ட 7000 இன்றும் கூட மக்களுக்கான எதிர்நோக்குகளையும் நோய்களுக்கான மருந்துகளையும் தந்து கொண்டிருக்கிறதென்றால் அதன் முக்கியத்துவமான பொருளும் பாடமும் கருத்துக்களும் தான் இன்று வரை நமது கைகளில் தவழச் செய்திருக்கிறது. எழுதியதில் பிழைகளை தாண்டி படித்தவர்கள் சரி செய்து வழங்கி வந்த காலங்கள் நூற்றாண்டுகள் பல போனாலும் அதனுள் கருத்துகள் ஆழமாக மக்களுக்கு பதிவானதாலேயே இன்னும் 7000 போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பாடலில் கல்லுப்பும் காளானும் கூட தங்கம் தரும் கற்பமாகும் என்றும் நோய் தீர்க்கும் கற்பமாகும் என்றும் சொல்லித் தருகிறார் நமது போகரையா. கேட்போமா? தழைக்கவே இன்னமொரு கருமானங்கேள் தாரிணியில் மானிடர்கள் செய்து நின்றாய், பிழைக்கவே வேண்டுதற்கு இன்னஞ்சொல்வோம் புகழான கல்லுப்பு சேர்தானொன்று, முளைக்கவே புழுக்கல்லில் தள்ளிவிட்டு முயற்சியுடன் தான் அரைக்க விபரங்கேளே, மழைகளிலே பூக்கும் அந்த காளான் தன்னை மார்க்கமுடன் கொண்டு வந்து ஜலத்தை வாங்க. தழைக்கவே இன்னும் ஒரு கருமானம் கேளுப்பா, பிழைக்கவே உடல் நலமாக இருக்கவே இன்னும் ஒரு கருமானம் சொல்கிறேன் கேள். தாரிணியில் இந்த உலகத்துல இந்த மக்கள் செய்து கொள்ளும்படிக்கு நன்றாக வாழும்படிக்கு இன்னமும் சொல்வேன் என்றும், நல்ல கல்லுப்பு சேர் ஒன்று, அதை முழு கல்லில் அதாவது அம்மியிலிட்டு நன்றாக அரைச்சுட்டதும் மழை நேரத்துல பூக்கும் காளான்களை சேகரித்து எடுத்துக்கொண்டு வந்து சாறு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, வாங்கியே ஜலம் என்னும் ஜெயநீராலே வளமையுடன் தான் அரைப்பாய் 10 நாள்தான், தூங்கியே திரியாதே மைந்தா பாரு துறையுடனே மை போல அரைத்துமேதான், ஏங்கியே போகாமல் பிள்ளை தட்டி எழிலாக ரவிதனிலே காய வைத்து ஓங்கியே ஓட்டிலிட்டு சீலை செய்து உத்தமனே கோழி என்ற உடத்தை போடே. வாங்கியே ஜலம் என்னும் ஜெய நீராலேன்னா நல்ல சுத்தமான தண்ணியால நன்றாக அரைச்சோ காயறதுக்கு முன்னால வில்லையா தட்டி வெயிலில் காய வைத்து ஓட்டு பாத்திரத்துல போட்டு மண்ணால சீலை செய்து கோழி என்ற புடத்தை போட்டு, கோழி என்ற புடத்தை போட்டுன்னா தரை மட்டத்திலேயே 2-3 எருவை அடுக்கி அதன் நடுவில அந்த மண்பாத்திரத்தை வைத்து சுற்றிலும் எருவை கூடாரம் போல அதாவது கோழி போல வைத்து தீயிடுவதுதான் கோழிப்புடம் போடுவது என்றும், அப்படி கோழிப்புடம் போட வேண்டும்னு சொல்லிட்டோ, புடமதுதான் ஆரியபின் எடுத்துப்பாரு புகழான கல்லுப்பு கட்டி போகும், திடமுடனே பின்னும் அந்த ஜெயநீராலே தீவிரமாய் தான் அரைப்பாய் 4 சாமம், தடமுடனே மை போல அரைத்து பாலா சார்புடனே பிள்ளை தட்டி காய வைத்து மடமுடனே ஓட்டிலிட்டு சீலை செய்து மயங்காமல் முன்போல புடத்தை போடே. புடமதுதான் ஆரியபின் எடுத்துப்பார்.
அந்த கோழிப்புடம் போட்டுட்டு அந்த கல்லுப்பையும் காளானையும் வில்லை தட்டி காய வச்சு மண்பாத்திரத்துல போட்டு புடம் போட்டத அந்த புடம் ஆறின பிறகு எடுத்து பார்த்தா கல்லுப்பு கட்டி போயிருக்குமோ, அதையே மறுபடியும் எடுத்து தண்ணீரை விட்டு மை போல அரைச்சு வில்லை தட்டி வெயிலில் காய வச்சு மறுபடியும் மண் பாத்திரத்துல வச்சு மூடி சீலை செய்து மறுபடியும் முன்னே சொன்ன மாதிரி கோழி புடம் போடணும்னு சொல்லிட்டோ. ஓடவே புடம் அதுதான் ஆறி பின்பு பொங்கமுடன் தான் எடுத்து பார்க்கும் போது நீடவே பற்பம் அது என்ன சொல்வேன், நிலையான நீருக்கும் அனலுக்கும் மேகா சூடவே பின்னும் அந்த ஜெய நீராலே சூட்சமுடன் 10 குடம் தீர்ந்தாயானால் தேடவே பற்பமது என்ன சொல்வேன், தேசத்தில் கிட்டாது சிவயோகிக்கே. போடவே புடமதுதான் ஆறின பிறகு அத கவனமா எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கும் பற்பமதை என்னன்னு சொல்லுவேன், நிலையான நீருக்கும் அனலுக்கும் ஏகாதுன்னா கரையாது அடங்காதுன்னு அர்த்தம். இப்படியே மறுபடியும் வில்லை செய்து காய வைத்து மண் பாத்திரத்தால சீலை செய்து குடம் போட்டு இப்படியே 10 தடவை குடம் போட்டு எடுத்து பார்த்தா கிடைக்கும் பற்பத்தை என்னன்னு சொல்றது, இது வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு சிவயோகிக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டோ. சிவயோகி என்றாலே மெத்த உண்டு, சிவந்தனையே கண்டவர் போல் வார்த்தை சொல்வார், தவயோகி போலேயொரு வேஷம் பூண்டு சர்வகலை அறிந்ததொரு ஞானி போல பவங்கண்ட ரிஷி என்று பெயரும் கொண்டு பாரினிலே பசப்பியல்லோ பொருள்தான் கொள்வார், சவம் போல மூச்சதனை அடக்கிக் கொண்டு தாரணியில் பிரம்மை கொண்டு நடப்பார் தாமே. சிவயோகி என்றாலே மெத்த உண்டு. சிவயோகின்னு சொன்னாலும் சொல்லறதுக்கும் நிறைய இருக்கு. அந்த பரமசிவனையே கண்டது போல வார்த்தை சொல்வார்கள்னோ, தவயோகிகள் போலவே வேஷம் போட்டும் எல்லாம் தெரிந்த ஞானி போலவும் அலங்கொண்ட ரிஷி போன்று பெயரெல்லாம் வைத்துக் கொண்டும் உலகத்தை ஏமாற்றி பணம் பொருட்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள் என்றும் செத்த பிணம் போல மூச்சை அடக்கி உலகத்திலேயே தாம் தான் உயர்ந்தவர் போலவும் பிரம்மை கொண்டு நடந்து கொள்வார்கள் என்றும் சொல்லிட்டோ. தாமான பற்பத்தை செய்ய மாட்டார், தாக்கான சற்குருவை காண மாட்டார், வேமானி போல வெகு பேச்சு சொல்வார், பேச்சுக்கு முன்பாக பாட்டு சொல்வார், சாமானிய புருஷன் என்று வார்த்தை சொல்வார், சாற்றலுடன் தூஷணைகள் மிகவும் சொல்வார், நாமான சாத்திரங்கள் அதிகம் பேசி நாணியே தலை குனிந்து நடுங்குவாரே. தாமான பற்பத்தை செய்ய மாட்டார், தானாகவே படிச்சோ ஆராய்ந்தோ பற்பத்தையோ மருந்தையோ பாஷாணத்தையோ செய்ய மாட்டார்கள் என்றும், தாக்கான சருக்குருவை காண மாட்டார், மருந்து செய்யவோ கற்பம் செய்வதற்கோ வேண்டிய சரக்கையோ மூலிகைகளையோ உலோகத்தையோ பார்த்திருக்கவே மாட்டார்கள் என்னும், நிறைய பேசியும் பேச்சுக்கு முன்பாக பாட்டெல்லாம் பாடியும் ஆடியும் உபதேசம் செய்வார்கள்னோ, தாம் வெகு சாதாரணமானவன் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்வார்கள் என்றும், ஆனாலும் வேகமாக வெறித்தனமாக கெட்ட வார்த்தைகளும் சாபங்களும் கொடுப்பார்கள்னோ, தாமாகவே சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் சொல்லியும் செய்தும் அதிகமா பேசியும் தவறு செய்துட்டு வெட்கப்பட்டு
தலை குனிஞ்சு நடுங்குவார்கள் என்றும் சொல்லிட்டு, நடுங்குவார் பற்பத்தின் நேர்மை காணார் நாட்டிலே யாம் கண்ட வளமையப்பா. அடுங்கவே பற்பத்தை கண்டாராய்ந்து அப்பனே நாம் உரைத்தோம் அவனியோர்க்கு. தடுக்கவே பற்பத்தை செம்பிலிய சண்ணுமே ஊகல் என்ற நாற்றம் போகும். ஒடுங்கவே 10க்கு 1 தானோ உத்தமனே குருதனையே தாக்கிடாயே. நடுங்குவார் பற்பத்தின் நேர்மை காணார். பற்பத்தோட மருந்தோட குணத்தையும் நன்மையையும் அதன் அளவுகளையும் காண மாட்டார்கள். அதை பற்றி கேட்டாலே நடுங்குவார்கள் என்றும், அதனாலேயே பற்பத்தை கண்டு ஆராய்ந்து பார்த்து இந்த உலக மக்களுக்கு சொன்னதாகவும், இப்படி எடுத்த பற்பத்தை செம்புல தடவினா செம்புல இருக்கிற செம்போட நாற்றம் போகும்னோ, அந்த செம்போட 10 மடங்குக்கு 1 மடங்கு குருதனையே தாக்கிடாயேன்னா, குருன்னா துருசுன்னம், துருசுன்னா மயில் சுத்தம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். துருசுன்னா மயில் சுத்தம் என்றும் செந்தூரம்னு கூட பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு, தாக்கவே ரவிதானும் கட்டி போகும் தகமையுடன் செம்பதுவும் ஊரலேகி. நோக்கமுடன் செம்பதுவும் வர்ணங்காட்டும் நேராக செம்பு நிகர் வெள்ளி சேர்த்து. பார்க்கவே வந்து இடைக்கு தங்கம் சேர்த்து பான்மையுடன் தான் உருக்கி எடுப்பாயானால் தூக்கமுடன் மாற்றதுவும் மிகவுமாகி துப்புரவாய் தங்கமது காணும் பாரே. தாக்கவே ரவிதானும் கட்டிப்போகும். அந்த குருவை போட்டதும் அந்த பற்பமானது கட்டி போகும். செம்புல ஊறி அந்த செம்பு வண்ணத்தை காட்டுமா. நேராக செம்புக்கு நிகரான எடைக்கு வெள்ளியை சேர்த்து பார்க்கவே வந்தெடைக்கு, அதாவது செம்பு எடைக்கும் வெள்ளியோட எடைக்கும் நிகராக தங்கத்தை சேர்த்து உருக்கி எடுத்து பார்த்தா தங்கத்தோட மாத்து கூடி சுத்தமான தங்கமாக கிடைக்கும்னு சொல்லிட்டோ. காணவே பற்பத்தை அனுபானத்தில் பணவிடைதான் மண்டலங்கள் கொண்டு வந்தால் தோணவே புண்மமென்றதெட்டும் போகும் தோற்றாத வாயு வென்ற என்பதும் போகும். நாணவே பாண்டுவகை ஆறுந்தீரும் நாடாது சூலை 18 போகும். வேணவே மகோதரம் பீலிகை போகும் விருப்பமுடன் வயிற்று வலி விம்மல் போமே. காணவே பற்பத்தை அனுபானத்தில், சரிப்பா தங்கம் செய்யலைனாலும் பரவாயில்ல, அந்த பற்பத்தை எடுத்து அனுபானத்தில் தண்ணீர்லயோ இல்ல வேற ஏதாவது பானத்திலேயோ ஒரு பனவடை தான், பனவடைனா 488 மில்லிகிராம், 1/2 கிராம்னு எடுத்துக்கிட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தா குன்ம நோய் 8, 80 விதமான வாயுவும், பாண்டு வகை 6, சூளை நோய் 18, மகோதரம், பீலிகை, வயிற்று வலி, விம்மல் போன்ற நோய்கள் எல்லாம் போய்விடும்னு சொல்லிட்டு, ஓமேதான் குடத்திரட்டல் வாய் நீரூரல் குடல் வாதம் அனுர்வாதம் பட்சவாதம் ஏமேதான் கண்டவலி கவுசு கட்டி வீக்கமுடன் நீரும்பல் விக்கல் போகும். தேமேதான் பித்தமென்ற 40 போகும் திரளான மலட்டு வலி குடைச்சல் தீரும். நாமேதான் சொன்னபடி உப்பின் மார்க்கம் நாதாக்கள் சொல்லவில்லை நாம் சொன்னோமே. ஓமேதான் குடற்பிரட்டல் வாய் நீர் ஊறல் குடல் வாதம் மனுர்வாதம் பட்சவாதம் கண்டவலி
கவுசு கட்டி, வீக்கம், நீரும்பல். நீரும்பல்னா நீரால வீக்கம் ஏற்படுதல், விக்கல், இதெல்லாம் போயிடணும். பித்தமான 40, மலட்டு வலி, குடைச்சல் போகணும். இது போல கல்லுப்பிலிருந்து மருந்து எடுக்கும் வித்தை வேறு யாரும் சொல்லவில்லை, தாம் தான் சொன்னதாகவும் சொல்லிட்டோம். சொன்னோமே சித்தர் முனி சித்தர் தாமும் சூர்ஷாதி சூர்ஷமதை மறைத்து போட்டார். என்னை போல் பினிட மார்க்கந்தன்னை எடுத்துரைத்தார் நாதாக்கள் யாருமில்லை. தன்னை போல் வெகு எளிதாய் சொல்லி போட்டு தாறுமாறு ஆக வல்லோ மறைத்து போட்டார். இன்னம் வெகு கைமறைப்பு கண்டு தேர்ந்து எடுத்துரைத்தேன் உப்பினிட மார்க்கந்தானே. எடுத்துரைத்தேன் உப்பினிட மார்க்கந்தானே. சொன்னோமே சித்தர் முனி சித்தர் எல்லாம் இப்படி சூட்சாதி சூட்சங்களை எல்லாம் மறைத்து போட்டுட்டோ தம்மை போல உப்போட மருந்து பத்தின விவரங்களை சொல்றதுக்கு யாரும் வரவில்லைன்னோ, தன்னை போல வெகு எளிதாக மார்க்கம் சொல்றேன்னோ தப்பு தப்பாக சொல்லி அதன் முக்கியமானவைகளை சொல்லாம மறைச்சுட்டாங்கன்னோ, அப்படி மறைத்து வைத்தவைகளை எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து இந்த உப்போட மருந்தை பத்தி சொன்னதாகவும் நமது போகரையா சொல்றார். போகரையாவோட காலத்திலேயே சிவ யோகிகள்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருக்கணும்னு தெரியறது. நிறைய பேர் இருந்திருக்கணும்னு தெரியறது ஒரு பக்கம் இருந்தாலும், கல்லுப்பும் மருந்தாகும்னும் தங்கமாக்கும்னும் போகரையா சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே.